25. நான் உங்கள் மிதுன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்க்கோட் வீடியோ 1 போட்டிருப்போம். அதோட கண்டினியூஷன்னா இது அதோட செகண்ட் பார்ட் இது. ஓகேயா, இந்த வாட்டியும் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்தாலே ஒரு அவுட்டு. ஓகே, விக்கெட்டே. ஓகே, நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இது நம்மளை கொலாப்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலி எப்படி போகணுன்னு தெரியும், பட் போக முடியாது. இந்த பக்கம்னா நம்ம இப்படி சுற்றி போனோம். பட் ஆக்சுவலி நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை. ப்ளஸ் நம்ம இப்படி போக முடியும், பட் அவங்க நம்மளைய சுற்றி போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த பிளேஸில் சுற்றி போய் இங்கே செக் பாயிண்ட்னா பிடிச்சிட்டு வர மாதிரி. ஆக்சுவலி எனக்கு எதுவும் தேவையில்லை. செக் பாயிண்ட் அங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ், அங்கே இருக்காது. ஓகே, இங்கே லீவ் மேலே ஏறணும். டோட்டலாக 2 வாட்டி அவுட் ஆயிருக்கேன் ஸ்டில். ஓகே, நான் இது மேலே ஏறலாம்ல. இது மேலே ஏறி ஸ்டார்டிங்கில் இப்படி போய் அப்படியே இப்படி ஜம்ப் பண்ணி ஈஸினா. இங்கே கொஞ்சம் ஹார்ட்னஸ், ஏன்னா இது குட்டி குட்டியாக இருக்கும். ஓகே, இப்போ ஈஸியாக மாறிடும் திரும்பி. ஓகே கைஸ், திரும்பி சொல்லிக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது பாருங்கள், நீங்கள் பண்ண மாட்டீங்கனால நான் அவுட் ஆகிட்டேன். சரிங்க, இனிமேல் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ தட் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலி எண்டிங்க்கு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கோம் 52 ஸ்டேஜஸ். இப்போ 53, லாஸ்ட்டு 3 ஸ்டேஜஸ். டோட்டலாக 4 அவுட்டு. ஓகே, நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆட போகிறேன் இனிமே. ஓகே, ஃபைனலி வாட்ச் அவுட். இதில் இப்படி ஏறி போக முடியும், பட் நம்மளுக்கு ஹைட் எத்தாது. ஓகே, ஹைட் ஆகிக்கணும். இந்த பக்கத்தில் அங்கே ஏரோ மார்க் போட்டிருக்கலாம், அந்த இடத்துல நம்ம ஹைட் ஆகிக்கலாம். ஓகே, இது எவ்வளோ தூரம் வருது? ஸ்டில் இது வலிக்கான வருது. ஸோ நம்ம இந்த வழி யூஸ் பண்ணி போயிடலாம். ஃபைனலி த லாஸ்ட் ஸ்டேஜ் எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, நான் இந்த கேம் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இன்னும் நம்ம லைக் பண்ணலாம், டக்குன்னு லைக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்குன்னு வீடியோ டக்குன்னு முடிஞ்சிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. வீடியோ இருக்குது இன்னும். ஓகே, ஸ்குட் கேம் விளையாட போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸ்குட் கேம்னா நான் சொல்லுவேங்க, ஸ்குட் கேம்னா ஓல்டு சீரீஸ் ப்ரோ அப்படின்னு. ஓல்டு இஸ் அ கோல்டு. சும்மானா தோணுச்சு. நான் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டோரி ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேயா, அது இன்னும் ஒரு 4 டேஸ் ஆகும். ஏன்னா டோட்டலாக 3 பார்ட்ஸு ப்ளஸ் நான் சீசன் 2 வேறு அதில் உருவாக்கலான்னு இருக்கேன். நான் இப்போ ஸ்டில் பேசிக்கிட்டே 6 வாட்டி அவுட் ஆகிட்டேன்யா. ஓகே, போன வாட்டி விட ஜாஸ்தியோ? இல்லை, போன வாட்டி எனக்கு கண்ட்ரோல் வர மாட்டேதியா. எனக்கு ஒரு ஐடியா தெரியும். இப்படி தாவணும். நான் சீட்டிங் பண்ணுவேன்னு அவனுக்கு நல்லா தெரியுதியா. அப்படி வரையா நீ? இங்கே தாவ முடியலையா? சரி, ஓகே, நான் 8 வாட்டி விட்டுட்டேன். போன வாட்டியோட இங்கே தான் ஜாஸ்தி அவுட் ஆனேன். ஓகே, ஆல்ரெடி விளையாடுனால நான் இந்த கேம் விளையாடிருக்கேன். இப்போ இவ்வளோ கஷ்டமான இல்லையே. ஒரு வேளை போயிட்டனும் சொல்லி வாழ முடியல. அவுட்டு 9 வாட்டி அவுட்டு. இதோட கைஸ், நான் தப்பாக நோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் நான் தப்பானா நோட் பண்ணுறேன்னு. ஓகே, எந்த பக்கம்னா வழி இருக்குது, அப்படி இங்கே தாவிடலாம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வழி இருக்குது, இந்த பக்கம். நெக்ஸ்ட் இந்த பக்கம். ஓகே கைஸ், லாஸ்ட் உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் தரேன். டக்குன்னு லைக் பண்ணிடுங்க. 3, 2, 1.
பாயிண்ட் எடுத்தாச்சு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கேம் போவோம் வாங்க. நெக்ஸ்ட் கேம் போயிடலாம். ஸ்குட் கேம். இந்த கேமில் அவ்வளோ யாருமே இருக்க மாட்டாங்க. இது அவ்வளோ பாப்புலரான கேம் இல்லை. ஸோ அவ்வளோ பேர்னா விளாட மாட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம விளையாட போகிறது ஸ்குட் கேம். 3 ஸ்குட் கேம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எக்ஸ் தான் விளையாட போகிறோம். எக்ஸ் வந்து செம்மையாக இருந்ததுங்க. நான் விளையாடி போட்ட வெறுக்கணும். ஆக்சுவலி இல்லை, கிளாஸ் மேக்கர் தான் இருக்குது. பட்டு ஸ்டில் நான் கிளாஸ் மேக்கர் வரைக்கும் போகலை. அது கஷ்டமாக இருக்குது. தக்கர் வந்தால் அப்படி கஷ்டங்க. ஸோ தட் இந்த கேம் அவ்வளோ ஈஸி சிம்பிள்னு நினச்சிக்காதீங்க. இட்ஸ் டூ ஹார்ட். ஓகே, அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. ஓகே, ரன் ஆப்ஷன் கொடுத்தானா ஃபாஸ்ட்டாக ஓடுவான். ஓகே, ஸ்டில் 1 minute தான் இருக்குது. ஓகே கைஸ், இதில் வந்து அந்த ஃபைட்டிங் வரும். அதில் நம்ம பஞ்ச் பண்ணணும். அந்த பஞ்ச் பண்ண முன்னாடி எல்லாரும் அடி வாங்கிப்பாங்க. நான் ஒரு இடம் சொல்கிறேன். இந்த இங்கே எல்லாத்துக்கும் மேலே இப்படி வந்துட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே அப்படியே ஒழிஞ்சிக்குங்க. ஸ்டில் இங்கே ஒழிஞ்சிக்கலாம். இல்லைனா இங்கே ஒரு மணி பேங்க் வரும். கேம் ஸ்டார்ட் ஆகிட்டோம்லே அங்கே நீங்கள் ஒழிஞ்சிக்குங்க. ஓகே, ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க. அவ்வளோ வாட்டி சொல்கிறேன். நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஸோ தட் சாரி கைஸ், சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் கைஸ். மை பாத்ரூம் கால்டு மீ. ஸோ தட் அவங்க சத்தமாக பேசிட்டாங்க. சாரி. வீடியோவில் வர ரெக்கார்ட் ஆயிடுச்சியா? ஓகே, 4 3 2 1 ஃபஸ்ட்டு கேம் ஸ்குட் கேம். ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், எப்படி இருந்தாலும் கொலை பண்ணானா கூப்பிட்டு வந்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆகிடுவேன். நான் நூபுனா, நீ நூபு தான்டா. ஓகே யோ, நான் என்றைக்குமே இவங்க தான். எப்படி இவங்களா? இப்போ கிளாஸ் மேக்கர் மட்டும் எனக்கு மாட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல நான் அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன். ஸ்டில் நான் எவ்வளோ நேரம் விளாடுவேன்? கொஞ்சம் நேரம் தான். ஸ்டில் இன்னும் 5 minutes. இன்னும் 3 + 4 = 7 minutes. ஸ்டில் 7 minutes விளாடுவேன். நோ 7 இல்லை 6. ஓகே, 5 minutes இருக்கியா? அது போதும். அதை வச்சு நான் வெறுத்தனமாக விளாடிடுவேனே. ஓகே, இவன் மண்டை வழியாக தாவும். போர் அடிக்குது. வாங்கு, நல்லா ஸ்கொயர் மண்டியா வாங்கிக்கோ. யோ பாரு, அவன் லீடர் வந்து ஸ்கொயரு. அந்த அவனோட லீடரோட ஃப்ரெண்டு வந்து எப்படி? யோ, இவன் தான் என் கிளாஸ் மேக்கரு. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் தான் கிளாஸ் மேக்கர். இவனை சாவடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணும். ப்ளீஸ் ஓகே, இவனை நம்ம பார்த்துக்கணும். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று நாங்கள் தோணும். என்னன்னா, இவனுக்கு வேலையானா இல்லை கார்டியனா நம்ம, அதான் எனக்கு கடுப்பாக இருக்கும். இவனை போய்ட்டு பார்த்துக்க சொல்கிறாங்களே. எனக்கு கூட வந்தது. அப்போ எல்லோரும் என்ன அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நான் வீணுக்கே டை ஆகிட்டேன். இதுக்கு எப்படி வேடா பாக்கடா. சாரி கைஸ், லேக் அடிக்குது. ப்ளஸ் என் அண்ணன் கூப்பிட்டுருக்கான். அவனுக்கு போர் அடிக்குது. வேலை எடுத்துனா அவனுக்கு சொல்ல பண்ணுறேன்னா அவனுக்கு வேலை. ஸோ தான் நம்ம அண்ணன் கண்டுக்கிறோன்னா நம்ம அது வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட்டு கேம் ஸ்குட் கேம். டோர் தொருக போய் ஸ்டில் தொருகலை. கடுப்பெடுத்தானே இங்கேயா? ஏய், அங்கே நிற்காதீங்கடா, இங்கே நில்லுங்கடா. சென்டர் இஸ் எ குட் ஒன். ஓகே, 4 இருக்க மாதிரி இருக்குது பார்க்க. பட்டு 3 இருக்குது. ஓகே, ஆனால் இந்த கேமில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் இப்படி ஓடிட்டு இப்படி கொடுத்துக்கணும். ஓடிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணானா இல்லையா? நான் அவுட் ஆகிட்டேன்யா. ஆக்சுவலி எனக்கு சவுண்ட் இல்லை. நான் சவுண்டு வைக்க மறந்துட்டேன். ஸோ சேட், வெரி பேட். ஓகே, எனக்கு இன்னொன்று ஸ்குட் கேம் தெரியும். அது போகலாமா? ஓகேங்க,
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்குட் கேம்னா போக போகிறோம். இது அந்த ஸ்குட் கேம்னு நம்ம இப்போ வேறு ஸ்குட் கேம் போக போகிறோம். அந்த ஸ்குட் கேம் வந்து ஈஸியான ஸ்குட் கேமு. இது வந்து நீங்கள் நார்மல் ஸ்குட் கேம்னு சர்ச் பண்ணிங்கன்னா அது பாட்டுன்னு வந்துடும். கைஸ் ஒன்றும் இல்லையா, நாங்க அம்மா கூட ரஃபாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸ்டில் நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம வந்து கிளாசிக் என் கேவட் கிளாசிக்கு. ஐயோ, அதுக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஷார்க் தமிழ் கேம் இல்லை ஒன்று வந்துதியா, அட பாபி பாய். யோ, ஒரு பாட்டு பாசியா ரியலாகவே. யோ சீக்ரெட் ரூம்யா. யோ, இந்த சீக்ரெட் ரூம் நான் இவ்வளோ நாளாக விளையாட்டுருந்தேன். இப்போ நான் ஏன் கவனிக்கிறேன்? என்னென்ன சொல்கிறேன் பாருங்க. கம்பி கத்துற கட்டியை நான் ஆயில் தூடுறான் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ரியலாகவே இந்த நான் மொத்தம் 5 நாளாக விளையாடுறேன். ஆனால் இந்த கேம் வந்து கூட்டம் அதிகம் அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து வெறித்தனமாக இருக்கும். சில பேர் கேட்பாங்க, அது ஒரு விஷயம், என் தலையில் பாருங்கள மொட்டை அங்கே முடியே காணும். ஆக்சுவலி வந்து அது ஒன்றும் இல்லை, அது என்னாச்சுன்னா அப்புறம் வெள்ள முடி. எனக்கு இங்கே நெட்டு கிடைக்காது. ஏன் எல்லாரும் மாடிக்கும் நெட்டு கிடைக்கும், எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது ஆக்சுவலி பர்சனலாக நடக்குது, சரி தரல. ஓகே, லாஸ்ட் வீடியோ கொடுத்த சப்போர்ட்டே கொடுங்க. ஓகே, எஸ். ஓகே, இதில் வந்து புஷ் ஆப்ஷன் இருக்குது. இதை வச்சு இப்படி தள்ளி விடலாம். சிப்பா அப்படிக்கா அப்படின்னு தள்ளி விட்றான். அவன் பத்துருவான். அப்படியே அவன் கீழே வந்துடுவான். இப்படிலாம் பண்ண வேணாம், சும்மா போர் அடிதுன்னு பண்ணுவோம். பிளேயர்னால் கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும். நிறையா கொடுக்க போய் சொல்லலை, இவங்க பேர் என்னன்னு தருவாங்க. பாருங்க, இப்போ என் கூட இருந்தவங்க எல்லாம் பிளேயரு. இங்கே பாருங்க, இவன் கொஞ்சம் பெண்ணாங்க, கொஞ்சம் பெண்ணா 2 இல்லை 3. எனக்கு இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட குத்துதே இல்லைங்க. ஸ்குட் கேம்னா நம்மளுக்கு சப்ப மாதிரி சால்ட் வாட்டரா என்கிட்டே வரீங்களா பார்த்தீங்களா. ஆக்சுவலி வந்து இந்த கேமில் என்னன்னா கார்டியன் வந்து ஃப்ரண்ட்டில் ஓடுவலாம். ரெட் லைட்டுன்னு சொன்னால் கூட ஓடுனா ஒன்றும் பண்ணாது, ஏன்னா அது அதோட ஆள். ஜஸ்ட் அங்கே பாருங்க, அந்த கார்டியன் ஓட்டே இருக்கான். அவன் ரெட் லைட் வந்து அவன் ஓடுவான் பாருங்க, அவன் ஓடினான். ஆக்சுவலி வந்து ரோபோட் அது வந்து இதை எதுவும் பண்ணாது, நம்மளெல்லாம் நான் பார்க்கும். இவங்க கரெக்டாக ஓடுறாங்களா? ஐயோ, சும்மா பேசிட்டு இருந்தேன் இதை பற்றி. பொம்மாய் சாக்லேட் 1 2 3 எப்படி கரெக்டாக சொன்ன பார்த்தியா? சாக்லேட் 1 2 3 4 5 6 7 8 9 10. மை காட், யோ தள்ளுகையோ ஷோப்பா. இப்போ வாங்க, ஏண்டா என்ன நாட்டம் காட்டினீங்க. சாவு கீழே விழுறா. சாப்பிட்டு யோ ஜஸ்ட் மிஸ்டியா. தள்ள. ஆக்சுவலி வந்து இந்த கேமில் வந்து ஆஃப்டர் நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் பேக் சைடில் ரெட் லைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜாலியாக அப்படியே போயிட்டு விளாட்லாம். இந்த கேம் என்ன கேமுன்னு எனக்கே தெரியாது. நான் இத்தனை நாளாக விளாட்னேன், அப்போ கூட எனக்கு தெரியலைங்க இது என்ன கேமு. ஆனால் இதில் கேமில் சர்வைவ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தான் சர்வைவ் பண்ண ஒரு பிளேஸ் இருக்குது, நம்ம அங்கே போயிடலாம். ஓகே, இந்த இடம் தான். இந்த கேமில் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. என்னன்னா, என்னது ப்ரோ அப்படின்னு கேட்பீங்கன்னா, ஹை ஜம்ப்பு பாருங்க. நார்மலாக நம்ம ரோப்ளாக்ஸ் வந்து நார்மல் ஹைட்டில் தான் ஜம்ப் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்ட்ரானரியான ஜம்ப்ஸ்லாம் பண்ணுவோம். ஓகே, அங்கே பாருங்கள், டேரெக்டாக 3rd ஒன் தான். எப்படி இப்போ பாருங்க, அப்படியே இப்படி தாவிட்டே இருக்கணும். ஓகே கைஸ், வீடியோ எண்ட் ஆக போகுது. ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் கைஸ், பாய்.